தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்களை கொண்டு நாடக உலகில் முதன்முறையாக இது உங்க ஊர் யூடியூப் சேனல் அமைப்பில் வருகின்ற மே 17 வைகாசி 3 ஞாயிற்றுக்கிழமை அன்று கழிமைப்பட்டியில் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக என அன்புடன் நடைபெற்ற பிடிக்கு இது உங்க ஊர் யூடியூப் சேனல். அன்பு சகோதரர்கள் முதல் முறையாக நாடகம் அமைச்சிருக்கிறாரு. நாடக அமைப்பாளராகவும் ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கக்கூடியவருக்கு நல்ல ஆதரவு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். பெருகு போன மாதிரி இருக்கு. பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் வந்த நேரம் அங்கே மனங்க இல்லை. அந்த போன மாயவனே ராசாத்தி. அந்த போன மாயவனே ராசாத்தி. எல்லாம் ராசாத்தியா இருக்கு. சபா சபா மறக்க முடியல. முதல்ல மறந்துட்டேன். வண்டியில நெல்லு வரும். எனக்கு 200 ரூபாய். எனக்கு பாசமிகு அண்ணன் இது உங்கள் ஊரு யூடியூப் சேனல். இந்த பாட்டை பாராட்டி இந்த பாட்டுக்கு இல்ல, இந்த பாட்டு பாடின இந்த பாட்டுக்கு இல்ல, இந்த பாட்டுக்கு இல்லையா, வண்டியில நெல்லு வரும் அந்த பாட்டு பாட சொல்லி அண்ணன் அன்பளி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கொட்டாப்பட்டி பக்கம் போறோம், அவசியம் பாடிடுறேன். நேரம் ஆயிடுச்சு. இப்போ 2:45 ஆயிடுச்சு. அப்படித்தான் சொன்னேன். கரெக்டா இருக்கலாம். ஏதோ காரணம் கட்டுறது யாரும் அண்ணனுக்கு நெஞ்சாது நன்றி.
கிரின்னு வைங்க, இல்லைன்னா கிரிசு இருந்தா வாயில வைங்க. பாடுங்க, இப்ப பாடுங்க, வச்சுட்டேன். பாடுங்க. கூட்டம் ஓ, வாய கூட்டுறதுக்கடா. கூட்டு தானே, கூட்டு. கூட்டும் இசையும் கூட்டுமா? கூட்டும் இசை பாருங்க. கூட்டும் இசையும், கூட்டும் இசையும், கூட்டும் முறையும், பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. பாடும் நானே அசையும் பொருள் இசையும் நானே அசையும் பொருளும் இசையும் நானே. ஆடும் கலையில் நாயகன் நானே ஆடும் கலையில் நாடகம் நானே. இயக்கமானே, எதிலும் இசையும் இயக்கமுடானே. நான் அசைந்தால் அசையும் அறிவாய் மணிகாவும் ஆனவம் அறிவாய் மணிகா தெரியல. என்ன தட்டி கிடுத்தோம். நான் சொன்னதை மட்டும் சரியான்னு சொல்லியிருப்போம். அதெல்லாம் சொல்லியிருந்தா பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா படிச்சிருப்பேன். பாத்தியாரே செத்து போட்டாரு. அண்ணே தூங்கலாம் எழுப்பிடுவேண்ணே. இனிமேதான் இது ஆரம்பம். சரி வாயிலே நுழைய மாட்டேங்க. நீ இந்திக்காரன் மாட்டின மாதிரி. சரி சரி மட்டும் சங்கீதம் படிச்சப்படாது. அப்படியே மோரைய பாருங்க. சரி சங்கீதம் நீங்க படிக்கலாம், நான் வேணாம் சொல்லல. இப்ப பாடின இந்த பாடல் என்ன ராகம் இருக்கு பார்ப்போம். டிகோ யார கத்துறாங்க? டிகோ கௌரி மனோரி. எங்க அத்தை தானே யாரு? கௌரி மனோரி. ஏயோ யார் நீ? நீங்க யாரு சொல்லுங்க? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோசியா பிரியா சூர்யா, கலா பிரியா உத்ரா. எதுக்கு இப்ப கூட கூட பேசுறீங்க? எங்க பாட்டு பாடுனா பாட்டை கெடுக்குற,
பேச ஆரம்பிச்சா பேச்சையும் கெடுக்கிறேன். ஆமா பேச்சை கெடுக்கிறேனா இருங்க அப்படி மட்டும் சொல்லாதீங்க. பாட்டை நான் பாட்டுல பாடுறேன் பேசுறேன் கெடுக்கிற மட்டும். சரி அபிஷேக பிரியா. சரியா பிரியா இது அபிஷேக பிரியா பிரியா யாரு? அபிஷேக பிரியா பிரியா ஜெயபிரியா. யோ நான் பேசும்போது கூட பேசுனீங்கல்ல, ஆமா. இப்ப நான் கேக்குறேன் சொல்லு. அபிஷேக பிரியா. பிரியா சிவா. டேய் நான் கேக்குறேன் எரும மாடு நீ பதில் சொல்லு. எரும மாடா. அலங்கார பிரியா. விஷ்ணு. சோஸ்திர பிரியா. சூர்யா. கனகர பிரியா. சித்ரா. கனகர பிரியா. சித்ரா. சித்ரா. கனகர பிரியா சுந்தரம் பாலியா. இல்ல சுந்தரம் போறாது. அது அமுதா இல்ல அது. ஏய் மோதக பிரியன். மோதக பிரியன். குண்டோதரன். போஜன பிரியன்டா குண்டோதரன் அறிவிட்டவனே. ஒண்ணுதானே மாத்தி வச்சு என்ன பெரியது? சித்ரா அப்படி இப்படி நம்ம சொன்னீங்க. சித்ரா அமுதான. அது எங்க மாமா மக. போஜன பிரியன் குண்டோதரன். மோதக பிரியன் விநாயகப்பெருமான். என்னதே புரியுதா நான் ஏதாவது சொல்றது? அபிஷேக பிரியா. ஏங்க அபிஷேக பிரியா சிவா. சிவா. அலங்கார பிரியா விஷ்ணு. சோஸ்திர பிரியா. சோஸ்திர பிரியா சூர்யா. கனகர பிரியா. சித்ரா. பத்தாண்டா சொன்னேன் சிந்தரம் பால்னு. சுத்தனபா. சிந்தரமா. அமுதா. மோதக பிரியன். ஆனந்தி. ஏய் என்ன நீ சொல்றது யார் யா நீ? நீங்க யாருங்க? அபிஷேக பிரியா சிவான்னு ஆரம்பிச்சல. ஆமா. அதுதான் ஆரம்பிச்சேன். அது யாருன்னு கேட்டவொடனே பதில் சொல்றேன். யாருன்னு சொல்லுங்க. கலிப்பிரியன் கண்ணன் கடகப்பிரியன் நாரதன். நாரத மகாபலி என்று அழைப்பார்கள். நீ நாரத. நீங்க நாரதர். ஆமா. நாரதர் எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வருகிறேன். மேலூர்ல இருந்து எப்படி வந்தீங்க? ககன மார்க்கமாக வந்தேன். ககன மார்க்கம்னா பறந்து வந்தேங்க. யாருக்கு தெரியாது? யாரு? நான் தான். நீங்க அப்படி வல்லைங்கிறீங்க. ஓ எனக்கு தெரியாது. அங்க வல்லைங்கிற அப்புறம் எனக்கு தெரியாதா? தம்பி நாடகம் அங்கே போய் பார்க்கணும் தம்பி. கீழே போய் பார்க்கணும். இந்த போஸ்ட் மரத்துல போட்டுக்கலாம் ஆபாயம்னு. அபாயம். அபாயம். இப்ப ஆபாயம் எரும மாடு. ஆபாயம். அபாயம். கீழே கீழே அங்க அங்க உட்காரு தம்பி. என்ன கால் புது மேடையா? கனகப்பிரியா நாரதனா மேலூர் வந்து நீங்க நாரதர் நீங்க மேலோட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. நான் வந்து எனக்கு தெரியாது. ஆத்தியா பாத்து 7 6 5 முக்கால் தான் வண்டில ஏறணும். பிறந்த சொல்லணும். ஆளும் வேலை பிறந்து வந்தாரா இங்க வீட்டுல உட்காந்து பிரியாணி ஒண்ணே 1.5 கிலோ பிரியாணி அவக்கள தின்னதை நான் பார்க்கல. அப்படியே மோரங்க அதை தொட்டுக்கிட்டு ஒரு கடக மாசம் பிறந்து வந்தாரா. 5:20 கிட்ட வண்டில ஏறணும். 12 மணியா போல. ஏய் டேய் இங்க வா. நான் இப்ப ஒரு மார்க்கம்னு சொன்னேன்ல. நான் இது மார்க்கமா தான் வந்தேன்னு சொன்னேன்ல. என்ன மார்க்கம்னு சொன்னேன்? ஒரு மார்க்கமா தான் இருக்கு. தகடு மார்க்கமான்னு சொன்னீங்க. என்ன மார்க்கம்? தகடு மார்க்கமா? தகடு மார்க்கமா? டேய் ஏலே குண்டு பாங்க. இங்க தகடு மார்க்கமா? என்னடா இது தகடு மார்க்கம்? தகடு வச்சிருப்பா இல்ல வந்துருச்சு. அந்த மார்க்கத்திலே வந்தா சன்மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம், சகமார்க்கம், ககன மார்க்கம், தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சங்குத்திர மார்க்கமா? ஏய் சங்குத்திர மார்க்கம், சத்புத்திர மார்க்கம். டேய் இதுல நான் வந்து ககன மார்க்கமாக வந்தேனப்பா. ககன மார்க்கம் என்றால் எவர்களுக்கும் தெரியாமல். ஓ யாரு கண்ணுக்கும் தெரியாமல திருடனே வருவேன். டேய் நான் வருவது போவது எவருக்கும் தெரியாது. கராணி பையன் வேற திருட வேற. 2 பேரும் பயங்கர புத்திசாலிய. முகரையில பாரு. ஏய் என்னடா அரஞ்சன பண்ணு மரியாதை பேசணும். என்னடா உங்களுக்கு தெரியாது. ஹலோ பெரியவனா குண்டு பையன் நொறுக்கி புடிய நொறுக்கி முகர கட்டு. சரி அவளா இருக்கு. நீங்க 2 பேரும் மரியாதை இல்லாம டேய் போடா வாடான்னு மாடு மேய்ச்சவனை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடக்கூடாது. ஏன் உங்களுக்கு என்ன மரியாதை? அதெல்லாம் ஒரு அளவுக்கு பொறுமையா இருப்பான். அதுக்கு மேல வேலை கை வைக்க கூடாது. கொட்டுறமா என்ன ஐயா எடுங்க எடுங்க. எதுக்குன்னு நான் சுத்தம் இல்ல. இந்த இடத்துக்கு என்ன பேர்?
பேர் வேள்வி மலை சாரல். போடா போடா கீழே கண்ணு பத்துறா இது சிமுண்டு மேடா வேலிமலை சாரல பூரா ஜீவகரணையா இருக்கு வேலிமலை நீ தான்டா வேலிமலை சாரல். வேள்வினா என்ன பொருள் தெரியுமா? வேலி என்றால் கேள்விகளா பைத்தியா? வேள்வி வேலியா வேலி ஐயோ வேலின்னா கல்லுக்கால ஒண்ணு டேய். கம்மியா போடுறது வேலி இல்லடா பைத்திய கலைகளா வேள்வி. அவட்ட பேசிக்கிட்டு நான் வெளியே விட்டு நானே பொண்ணே நம்பித்த நான் வேள்வி மலைச்சாரல். வேள்வி என்றால் யாகம் யாகம் செய்யக்கூடியவர்கள். முனிவர்கள் முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு ஒரு முனிவன் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு இங்க என்ன மயில புடுங்குற வேலை கேக்குறீங்களா? என்ன மயிருக்குடா வந்துட்டீங்கறாரு மயிரு அப்படி பேச மாட்டாங்க. இப்ப கேக்க என்ன முள்ள பூச்சி பச்சியா மண்டைக்குள்ள. எங்களை பார்க்கல பூச்சி வரும் புழு வரும். வேள்வி மலைச்சாரல். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வருவதற்கு ஒரு காரணம் இருக்கு. உண்மை உண்மை உண்மை. இன்றைக்கு இந்த திண்டுக்கல் பகுதியில அப்படியே தாண்டி போனோம்னா பழனிங்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனம் உண்டு. இந்த பழனிங்கிற ஆலயம் பழனின்னு ஏன் பேர் வாங்க தெரியுமா? கலிக்காக கோபித்துக் கொண்டு பழனிபதிக்கு முருகப்பெருமான் சென்றார். பழமேனி பழமேனி என்பது காலப்போக்கிலே பழனி அப்படின்னு மாறிச்சு. அவங்களுக்கு முன்பாக ஆலயத்துக்கு ஒரு பேர் உண்டு, திரு ஆவணன்குடி அப்படிங்கிற பேர். திரு ஆவணன்குடி அப்படின்னா 5 பேருக்கு அவர்களுடைய சாப விமோசனம் நீங்க பெற வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் அங்கே சென்று அருள் செய்தார். அப்ப திரு ஆவணன்குடி என்பது பழனி பேர் வந்துச்சு. மாறுவதற்கு ஒரு காரணம் வந்துச்சு. இந்த இடத்துக்கு என்ன பேர் சொன்னீங்க? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் என்ன பொருள்? முனிவர்கள் வேள்வி நடத்தினால வேலிமலை சாரல் பேர் வந்துச்சு. அறிவாளிக்காக அழகு. எப்பொழுதுமே ஒரு இடத்திற்கு ஒரு பேர் வந்துச்சுன்னா அந்த பேருக்கு என்ன காரணம், எதுக்காக அத சரியா சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஆகப்பெரும் காரணம் உண்டு. உண்மை உண்மை இல்லையா? திண்டுக்கல் வந்திருக்கேன் தம்பி. ஆமா. திண்டுக்கல்லுக்கு ஏன் திண்டுக்கல்னு பேரு? திண்டுக்கல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா முண்டுக்கல்ல கொண்டே திடீர்னு போட்டனால திண்டுக்கல். அது இல்ல கல்லு ஊரா திண்டு திண்டா இருந்திருக்கு அதுக்கு பேரு தான் திண்டு கல்லு. பயங்கர அறிவு. எந்த ஊர் நீங்க? சும்மாவா இங்க வாங்க. போய் படிச்சுட்டு வந்து சரி சரி படிங்க, தப்பு இல்லை. இங்க வாங்க. இங்க சொல்லி மாட்டீங்க. உங்கள்ட்ட தான் பேசுறீங்க. வாங்க. அடிக்க மாட்டேன். வாங்க. அடிக்க மாட்டேன். அவர் இருக்காரு. நீங்க ஏன் பேசுறீங்க? நீ இருப்படா. உங்க ஊருக்கு பேர் என்ன தம்பி? என் ஊரு பேர் மருதங்குடி. உங்க ஊருக்கு ஏன் மருதங்குடின்னு பேரு? நிறைய மருந்த கொடுத்தது வரைக்கும் மருதங்குடி. மருதங்குடி தாங்களா? அங்க வந்து மருதனுடைய ஐயனார் இருந்தார். மருதனுடைய ஐயனார் மருதன்குடி. மருதங்குடி அப்படின்னு ஊருக்கு பேர் இல்லையா? சரி, ஊரு பக்கத்துல தானே இருக்கு திருச்சுழி. திருச்சுழி எங்க ஊர் பக்கம் தானே? எங்க ஊர் பக்கமா? டேய், அவன்கிட்ட கேட்கறா, உனக்கு தெரியாதா? சும்மா வண்டியை கொண்டே திருச்சுழியில போடும் போதெல்லாம் தெரியல. திருச்சுழின்னு ஏன் பேர் சொல்லு? ஏன்டா வந்துச்சு? நான் போய் உட்கார்ந்து நீ சொல்றது திருச்சுழின்னு ஏன் பேர்? ஏன்டா வந்துச்சு? வாங்கடா கேட்டேன் நானு. நீ தானே சொல்லணும். ஏய், நீ திருவாடகன்னு என் பேர் வந்துச்சுன்னு சொல்லு. நீ மேல சொல்லு. இல்ல நீ சொல்லு. அதான் நீ களமான டேய் டேய் யாரும் கூப்பிடல. யாருமே கூப்பிடல. யாரும் கூப்பிடல. சண்டோடு கிடக்கணும். இல்ல இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல. என்னடா திருச்சுழின்னு பேர் இருந்துச்சு? டேய் இந்தாடா டேய், ஒண்ணு நீ சொல்லு, இல்லன்னா நீ சொல்லு. 2 பேரும் நீ சொல்லு நீ சொல்லு. உங்களுக்கு என்ன விளக்கம் தெரியும்? திருச்சுழின்னு என் பேர் வந்துச்சு. திருச்சுழின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா திருன்னா உயர்ந்த. ஆமா, உயர்ந்தன்னு ஒரு இது இருக்கையில ஆனா ஒரு செயலை செய்யல திரு உயர்ந்த ஒரு சுழி போட்டு எழுதினாத்தான் திருச்சுழி. சுழி போட்டு எழுதுனா மோரல்ல எழுதுனா திருனா உயர்ந்த. எது எடுத்தாலும் சுழி போட்டு எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. எங்க யாரு எழுதுனா சொல்றா தெரியல போடா. வந்து சேர்ந்திருக்காங்க அவர் எனக்கும். திருண்டா உயர்ந்த. உயர்வு. திரு என்பது உயர்வு. உயர்வு. அந்த உயர்வு நிலை பள்ளியில ஆசிரியர் தலைமை ஆசிரியர் இருந்திருக்காரு. அன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவ் போட்டிருக்கேன். ஏன்டா? வாயை திறக்காதப்பா. லீவ் லெட்டர் எழுதுறதுக்கு பிள்ளையார் சுழி சுழி போட்டு எழுதுற திருச்சுழி. டேய் 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 டேய். என்னடா பள்ளிக்கூடம் லீவ் விட்டாங்க? மோரே பாரு மோரே. பள்ளிக்கூடம் லீவ் விட்டாங்க. என்ன லீவ் விட்டாங்க?
எங்க டேய் என்னடா தெரியும் உங்க ரெண்டு பேருக்கும்? உங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியும்? இருங்க, என்ன இப்ப என்ன நாங்க தவறா சொல்லிட்டோம்? என்ன தெரியும்? என்னன்னு தெரியும்? அதுக்காக எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. சரி என்ன தெரியும்? என்னன்னு தெரியும்? என்ன கேட்டாலும் தெரியுமா? சும்மா அதுக்காக சும்மா திருத்துக்கிட்டு நினைச்சீங்களா? என்ன கேட்டாலும் தெரியுமா? ஆமா, இது என்னன்னு தெரியும்? அண்ணே, தெரியாம சரி இங்க வா. ஏய் 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 இங்க வா இங்க. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு பொறுமையா போயிட்டு பாக்குறேன். சவுண்டா வந்தா பயப்பட. இங்க வாடா டேய். நான்கடி இரண்டடி கற்றவர்களும் உன் கையடி வாயடி செல்லாதடி. நாங்க பிரிச்சு விடுவோம். சாமி கல்யாணில நாங்க டேய் டேய் எரும மாட்டு போறடா. என்ன பேசுறேன் நானு, நீ என்ன பேசுற? நான்கடிங்கிறது நாலடியார் தெரியுமா? நான்கடி தெரியும். சரி சொல்லு, நான் எடுத்து சொல்றேன். எங்க அப்பா குளிர் வந்தது நான்கடி தான் சொன்னான். முகரே பாருங்க. தெரிஞ்சா சொல்லு எனக்கு கேக்குறா. நீ சொல்லு தம்பி. ஏய் 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 இப்ப என்ன கேட்டீங்க? நான்கடி. 4 அடி. ம். பாத்ரூம் கட்டணும்னா அகலம் 4 அடி வைக்கணும். 4 அடி வச்சாத்தே அந்த பேஷன் பதிக்கிறதுக்கு 2 அடி சுத்தளவு கரெக்டா வரும். செவல் போ அப்படி உட்கார்ந்து வெளியே இருக்கிறது கணக்கா இருக்கு. அத 4 அடி 2 அடி. நான்கடி நீளம். அதுக்குள்ள அது அது. கோப்பை வைக்கணும். ஆனா நீளம்னா அப்படி அகலம் இல்ல அது. 4 அடி. என்ன பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஐயா நீங்க சொன்ன 4 அடி 2 அடி கற்றவரிடம் உன் கையடி வாயடி செல்லாதடி அப்படின்னா ஆயடி நமக்கு ஏய்! ரொம்ப ஏன்னா எதுக்காக வைத்தியக்காரன். நான்கடிங்கிறது நாலடியாரியா? பண்ணிட்டு வறுமை இரண்டடிங்கிறது திருக்குறள். திருக்குறளா ஆ. நீ சொன்னதா? அதான் ஏன் நான்கடி என்பது நாலடியா? நாலடியார். நான் 4 அடின்னு சொல்ல இரண்டடி என்பது திருக்குறள். திருக்குறள் கற்க கற்றல கற்றவன் நிற்க அதற்கு ஏய், தக. ஏய், அடுத்திருக்கீங்க. ஏய், உனக்கு ஏய், தெரியுமா? ஏன் வாங்க இங்க வா நீ சொல்லு. மறுபடியும் இல்ல ஒரு கேட்கல மறுபடியும் சொல்ல. அது சொல்லியா சும்மா சொல்லியா? அண்ணே, சொல்லி அவரை காலி பண்ணேன். கற்க கற்றல கற்பவன் நிற்க அதற்கு தக. சரியா சொன்னா? ஒழுக்க விழுப்பந்தரும் உயிரினும். ஏய் 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 ஓம்ப போறீங்க. ஆமா. தப்பு தப்பா பேசுறீங்களா டேய்? தப்பு தப்பா கற்க கசடற கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக. ஒழுக்கம் உயிரினும் ஓம்ப பொருந்தா சொன்னா உங்களை வேற மாதிரி கேட்டு சொல்லுமா. கற்க கசடற சொல்லு. கற்க கசடர கற்பவ கசப்பு நிற்க அதற்கு தக. என்னடா கசக்க? கசக்கு இனிக்கும். மோரே பாரு. கற்க கசடற கற்பவை கட்டபடி நிற்க அதற்கு தக என்பதாக குறள். யாதரின் யாதரின் நீங்கியோ நோதர் அதனின் அதன் இங்க வா இங்க வா. திருக்குறள் பேசுறீங்க இல்ல? மொத்தம் திருக்குறள் எத்தனை? மொத்தம் திருக்குறள் வந்து 1908 டேய் என்ன சொல்ற? ஒரு கணக்கு சொல்றியா? 1000, 2340. ஆக பைத்தியக்காரங்கள்ட்ட வந்து இவன் என்கிட்ட மாட்டல நான் தான் அவங்கள்ட்ட மாட்டேன். 1000 2000 இவன 1908 அவன் 1000 2000 என்னடா குடும்பம் டேய்? திருக்குறளாகப்பட்டது 1330 குறள். 1330 குறட்பாக்கள் 133 அதிகாரம். அதிகாரத்துக்கு 10 பாட்டுகள் இருக்குது. 1330 குறள். ஆமா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் மூகைப்பால். உண்மை. இந்த திருக்குறள் மொத்தம் எத்தனை சீரும் தெரியுமா? அது மொத்தம் வந்து 7 சீரு. அதான் அறிவல். படிக்கிற விஷயங்களை மறந்துடாம ஞாபகம் வச்சு பேசுறது இருக்குல்ல, ஐயா மறந்தாலும் பேசல அது ஞாபகம் வரணும். ஞாபகத்துக்கு வரணும். அதுதான் கற்கை நின்று ஆ. பிச்சை பூவிலும் கற்கை நின்று. படிக்கணும்னா பிச்சை எடுத்தா படிக்கணுமா? என்னையா இது கழுத வைக்கிற வயலுக்கு கூட வரி வந்துருச்சு. படிக்காம சும்மா வருவா? இங்க, இங்க, இங்க. 7 சீரு. கற்கை நன்றே பிச்சை பிச்சை பூவிலும் கற்கை நின்று. யார் பாடினது தெரியுமா? அது யார் பண்ணாரு? யார் சொன்னது இது? நான் தான் சொன்னேன். டேய் இந்த உலகத்துக்கு மாமா யார் சொன்னது? பபுல் சூப்பர்யா. யார் சொன்னது? தம்பி நீங்க வாங்க தம்பி. இது யார் பாடிய பாடு? ஏசுதாசு. ஏசுதாசா. ஆமா என்ன கற்கை நன்றே பிச்சை சொல்லு. நீங்க நாடத்து போட்டியா?
அப்பையார் பாட்டியா இது? அப்பையார் தான் சொன்னா பிச்சை எடுத்து கூட படிக்கலாம்னு. அவையோட தங்கச்சி மேன் தானே. அப்பையார்ன்றது உங்களுக்கு தெரியுமா என்னன்றது சோதனை. பெரிய இவர் அப்படியே சோதனை பண்ணி கிழிக்கிறார். திருக்குறள்ல 7 சீருன்னு சொன்னல, ஏதாவது சீருன்னு சொல்லுவோம். சொல்றீங்க 7 சீரு பிறந்தோன்னா ஒரு சீரு, பிறந்தோன்னா குழந்தைக்கு ஒரு சீரு. வீட்டுக்கு தூக்கிட்டு போகும்போது, பிறந்து வீட்டுக்கு தூக்கிட்டு போகும்போது அது கொலுசு, இந்த இடுப்பு அருணா கொடி, வளையல், இது ஒரு சீரு போடணும். அப்புறம் காது ஊத்தும் போது காது ஊத்து சீரு. அப்புறம் வயசுக்கு வந்தோன்னா அதுக்கு ஒரு சீரு, தண்ணி ஊத்து சீரு. குழந்தை அப்புறம் என்னன்னா கல்யாணத்துக்கு ஒரு சீரு, வீடு வாக்கு வர்றதுக்கு ஒரு சீரு. அப்புறம் என்ன சீரு? பொங்கல் சீரு, ஆடி சீரு, தீபாவளி சீரு. அப்ப 7 சீரு தானே. இவர் கடை தெரியாம சொல்றாரு. 9 சீரு வருது மொத்தம். சிரிச்சுட்டாரு நாரதர், சிரிச்சுட்டாரு. நீ அவர் கேட்ட காட்டில் நம்ம சீரு தெளிவா சொன்னோமா? கூடத்துல விட்டு அவருக்கு திருப்பி வந்துச்சு. ஐயோ நம்ம படிச்சது 7. ஆடி சீரா ஒடுங்கு மரியாதையா 2 பேரும் பைய தூக்கிட்டு ஓடி போயிருவீங்க. இந்த பக்கம் மந்தியெல்லாம் உரிச்சு முடிச்சு. டேய், அதுல அவர் திரும்ப சொல்ற பத்தியா இல்லையா? நம்ம வந்து நிறைய சொல்லிட்டோமா? அந்த பைய தூக்கிட்டு டேய் இங்க வாடா, கொண்டு போயிட பைய தூக்கிட்டு வாங்க. எதுக்கா? என்னடா ஏண்டா டேய், ஏண்டா தூங்கல படுத்துற? யாங்கறாங்க முகரையில பாரு. அடுத்து யார் யார்? ஆமா, பதில் சொல்லி நல்லா வந்துட போகுது. நான் பேசுறதெல்லாம் இலக்கியங்க. 14 மேல் கணக்கு, 14 கீழ் கணக்குன்னு நான் பேசுறது தமிழ் இலக்கியங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். மேல் கணக்கா? மேல் கணக்கு நான் அப்ப எடுத்து போட்டு பாக்குறேன். போட்டு பாக்கலையா? 10 பாட்டு 8 தொகைன்னு இருக்கேன். ஆமா, 8 தொகைடா. 8 மொத்தம் 9 தொகை. 8 தொகையா? 9 தொகை. ராசவார்த்தி 7000 ரூபாய், நாரதர் 8000 ரூபாய், வள்ளிக்கு 6000, 6400, பெட்டிக்காரு 7400, மிருதக்காரு 6500, ஆல்ரவுண்டு 3500, தாளாளர் 2500. பேசுறது கம்மியா பேசிவிட்டோம். இதுல எப்படி சம்பளம் போடணும்? வேணு வாடகை வேற 7500 ரூபாய் கணக்கு சொல்றா. கிலோமீட்டர் என்னன்னு நானும் பார்க்கல. இவ்வளவு கணக்கு இருக்கு. மேல் கணக்கு ஆடகை பேசுறது கம்மியா பேசிவிட்டேன். போனே பேசுறது. சரி கொடுப்பேன் தம்பி. நான் இப்ப என்ன கேட்டேன்? கணக்கு மேல் கணக்கு கேட்டீங்கல்ல. மேல் கணக்குல 10 பாட்டு 8 தொகை நூல்கள் இருக்கியா? 10 பாட்டா? 10 2400 ரூபாய் சென்னையில ஏற்றி வச்சிருக்கேன். 10 பாட்டு. திருமுருகாற்றுப்படை, சிறுவனாற்றுப்படை, குரல் பெருமாநாற்றுப்படை, இதெல்லாம் தெரியுமா தெரியாது? பெருமாநாடு இங்க இருக்கு. பெருமாள் கோவில்ல பணியாரம் அந்த அப்பத்தா வச்சு சூப்பரா இருக்கு. சண்டாளைய இதுக்கு மேல கூட பேசுறேன்னு வச்சுக்க, நான் படிச்சது எனக்கு மறந்து போயிடும். அடுத்த ஆளை கூட்டிட்டு நல்லா இருக்கு. சரி அண்ணே, நம்ம தான் ஜெயிச்சது. ஒரு கொலைக்கு ஆளாகக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஓட்டு தூக்கிட்டு போயிரு 2 பேரையும். அண்ணே நம்ம தான் ஜெயிச்சா. அது பயந்துக்கிட்டு படிச்சிருந்தா நம்மகிட்ட நின்று பேசணும்ல. நம்ம வாழ்க்கையில இதுவரை என்னைக்கு தோத்துருக்கான்? இல்ல நம்மகிட்ட நின்றுல பேசல. நமக்கு எங்க நிக்குது? கண்ணே விளையமா அவர் கேட்டுட்டாரு. ஊர்ல கேக்குறாங்க திண்டுக்கலுக்கு என்ன பேருன்னு. ஒடியாட சொல்லலாம். இதுக்கு மாமா வந்திருக்காரு. கண்ணே அதை படிக்கிறது
காத்து நாத்து போகாத மாமா நாள் பார்க்கலாமா அதுதான் உன் வேலை விட மாட்டேன் ஆளை. செல்வன காத்து நாத்து இதுகளோட வந்ததுக்கு 4 பன்னிக்குட்டியை வாங்கி நான் மேய்ச்சிக்கிட்டு எதுக்கு கூப்பிட்டீங்க நம்மிடத்துக்கு நாரதன் வந்திருக்கிறார். எங்க இருக்கிறா? பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி, வலிக்கு விடலாமா? பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி, வலிக்கு விடலாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு தடுக்கி விடலாமா மாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு தடுக்கி விடலாமா மாமா? குடுப்பீரான் லோடு. அச்சம்மானோ நாம் நம்மளதாச்சா. ஓடா. மொளகாத்தா. சங்கு இதுலயும் 3, 6, 9 இருக்கணும். கரெக்டா 3 வச்சிருக்க. நமக்கு 3 தான் இருக்கு. ஆடிப்பாடி வரவிருப்பது குலப்பண்பு. குலப்பண்பிலே சிறிது முறையினாவது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்ற தங்களை சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த 2 குத்துட்டேன். என்ன பண்றீங்க? பூக்குழி இறங்கியிருக்கான். சேப்பு பூக்குழி. இன்னைக்கு சனிக்கிழமை போகக்கூடாது. கூப்பிட்டு போய் நாங்க இன்னும் ரேட்டே பேசல, காசு வாங்கல, அதுக்குள்ள போங்கயா. கூட கேளு இதான் தானே. சல்லி பைசா நானும் பேசி பேர் வாங்கி ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன். ஒரு ரூபா கூட காசு மாட்டேன். உங்களோட சரியா கஞ்ச பிடிக்க பேர் எதுக்கியா உங்களுக்கு எதுக்கு ஆகணும்? 340 ரூபா வரும். உங்களுக்கு எதுக்கு போக்குவரத்து இருக்கு, ஆட்டோ செலவு. அதெல்லாம் யார் பார்க்க போறது? நாங்கதானே கூட்டிட்டு இருக்கோம். இந்த தேவலோக கண்டனமாதர்கள் ரொம்ப ஊர்வசி மேனகை திலோத்தமி இப்படி அழகை சிறந்த நடிகர்கள் தான் வச்சிருக்காங்க. லேசா 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 லேசா
அந்தி மாலை அந்த வேளை மோகமே மாலை அந்தி மாலை அந்த வேளை மோகமே நாயகர் ஜாலை நூதனமே ஞானமே பெண்ணின் சீதனமே மேகமழை நீராட தோகை மயில் வாராதோ தித்திக்கும் இதழ் முத்தங்கள் தித்திக்கும் இதழ் முத்தங்கள் அதை இசைக்கும் பூமகளூர்களும் திருமணம் சுகம் பெறும் வாழ்நாளே. பூமாலம் இசைக்கும் தங்கச்சி, உன்னை யாரா பாட்டு பாட சொல்லுது? நான் என்ன சொல்றேன், இவங்க ரெண்டு உலகத்துல எத்தனையோ நல்ல ஆண்கள் எல்லாம் இருக்கும்போது, ஆடுகளுக்கு தண்ணி குடம் உடஞ்சிருச்சுடா. ஏய், உலகத்துல எத்தனையோ ஆண்கள் நல்ல ஆண்கள் எல்லாம் இருக்கும்போது, ஏமா போய் 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 யாரு நாங்க என்ன குறைச்சா? நான் என்ன சொல்றேன், நீ இவங்க விட்டுட்டு என் கூட வந்துரு. ஐயா, உங்களுக்கு ஒரு கிளி உலகத்து உரிமையில் பழகுது வா மைனா மைனா. வா மைனா மைனா. இது ஒரு தொடர்கதை தானா? ஓ மைனா ஓ மைனா ஓ மைனா ஓ மைனா ஓ மைனா மைனா. ஓ மைனா ஓ மைனா ஓ மைனா ஓ மைனா. வெள்ளமா இளவரசி இவளுக்கு ஓ மைனா ஓ மைனா ஓ மைனா மைனா. ஓ மைனா ஓ மைனா ஓ மைனா ஓ மைனா. விதைக்கிறதே சில பறவை ஓ மைனா ஓ மைனா ஓ மைனா மைனா ஓ மைனா மைனா. இது ஒரு தொடர்கதை இது ஒரு தொடர்கதை தானா? ஓ மைனா ஓ மைனா ஓ மைனா ஓ மைனா. வணக்கம்மா. என்னென்ன பாடுனீங்க? ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது. ஒரு கிளி உருகுது ஒரு கிளி. ஒரு கிளி உருவுது ஒரு கிளி சொருவுதான். அண்ணே, நம்மிடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். நாரதர் வந்திருக்காரா? உண்மையாக சத்தியமாக இந்த பிள்ளை மீது மண்ணை மீது ஆணையாக ரெண்டு பேர் இது மேலே வரவேற்பு சுவாமி. வந்தாரு வரவேற்பது தமிழ் பண்பு வந்தவருக்கு வரவேற்பு அவசியம் கொடுக்கணும்.
ஆசை பெறவிட சாமி அகலமுண்டாகட்டும் வாழ்க வல்லாண்டு வளர்க எல்லாரை காண்பதும் நன்று நாவிற்கு நல்லா சொல் கேட்பதும் ஒன்று எல்லார் குணங்கள் உரைப்பதும் ஒன்று அவரோடு நீங்கி இருப்பதும் ஒன்று என்பது முதுமொழி அந்த முதுமொழி கிழங்கு வந்தோடனே அற்புதமான ஒரு ஏற்படுத்த சார்பாக செய்ய வாழ்க்கையிருந்தார் வயிறு கீழே எடுங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வயிறு கீழே எடுங்க பின்னாடி நிக்காத, நம்ம போகும்போது முன்னாடி. போங்கடே. எதுவுமே செய்யாம நல்ல மனுஷன் என்னப்பா வேணும் போமா. தீர்க்காயிலோடு நீண்ட ஆயுளோடும் நிறைவான செல்வத்தோடும் பல்லாண்டு காலம் வாழ்க தீர்க்காயுஷ்மான் பவ. இது ரெண்டுல யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்களோ? ரெண்டு பேரையுமே கல்யாணம் பண்ணிக்காத வேணாமா? நல்ல வாழ்க்கை உங்களுக்கா பார்த்து இது கணக்கு வச்சுக்கங்க. சாமி நாங்க உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம். அடேங்கப்பா பயங்கர மரியாதை ரெண்டு பேரும் எனக்கு கொடுக்குற மரியாதை இருக்கு அப்படி சொல்லாமா உங்க நாவனால எல்லாரும் சொல்றாங்க நாரத மகரிஷிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆமாங்க அனிமா வக்கிமா கரிமா லரிமா பிராத்தி பிரகாமி நீ சத்து மசித்தோட ரசமா சித்துக்களை எப்ப மாறியா அஷ்டமா சித்துக்கள் உணர்ந்தவர் நாரத மகரிஷி நடத்துல என்ன கேட்டாலும் அதாவது நீங்க செய்யற தொண்டு பிரியாணியில தேங்காய் பால் பைத்தியகாரத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கியா பிறரை மகிழ்விக்க செய்வதுங்கிறது இருக்குல்ல அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் தங்களை எவ்வளவு தாழ்த்தி பிறரை சிரிக்க வைக்கிறதுங்கிறது மிக உயர்ந்த ஒப்பற்ற தொண்டு இது ஆக அப்பேற்பட்ட சேவை செய்யக்கூடிய நீங்கள் பல்லாண்டு காலம் வாழணும்னு மனதார வாழ்த்துறேன் போய் தொலைக்கடா நல்லா இருப்பியா எவ்வளவு இருந்தா நான் பெரிய நீ கேட்க மாட்டே. சாமி சாமி ஐயோ மாமா மாமா ஐயோ டேய், என்ன போன் சொன்னே போயிட்டாரு. இல்ல அவர் அப்படித்தான் இப்ப எப்படா உள்ள ஒண்ணே இருக்கிறாப்ல சரி நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் சாமி ஆசிரியர் சீக்கிரமா வந்து கிளம்பிடுறேன். என்ன டேய் இங்க வாங்க பாருங்க டேய் சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். சரி நான் உள்ள போய் ட்ரை பண்றேன் வேற என்ன பண்றது போயிட்டு வரவா? என்ன நீ வாட்டுக்கு கேட்டா கிடைக்கும்ட்டு நீ வாட்டுக்கு போற நீங்க சொன்னீங்கல அஷ்டமா சித்துக்கள் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்கல ஆமா. சிறுச பெருசாக்குவீங்களா பெருசா சிறுசாக்குவீங்களா ஆமா. கீழே இருக்கிறது மேல வந்துரும் மேல இருக்கிறது கீழே போயிடும் உண்மைதான். நல்ல வேலை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு வர வேண்டும் என்ன வர வேண்டும் நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை என்ன ஆசை இது உட்கார்ந்தா எந்திரிக்கவே மாட்டேங்குது ஆஹா. இது எந்திரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வரம் கொடுங்களே. அதுமா இந்த அணு அளவு சிறிதாக இருக்கக்கூடியதை கூட மிக பெரிதாக ஆக்கிவிடும் ம் உயிர் இருக்கிற வரையும் ம் ம். உயிரற்ற ஒன்றை செத்ததை மறுபடியும் மீண்டும் பிழைக்க வைக்க ஒருபோதும் இவரால் முடியாது செத்து போச்சா? செத்து பல நாள் ஆச்சு செத்து போனதான் வச்சுக்கிட்டு நீங்க டிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்சாம கூட இழுத்து வச்சு நடக்கல. என்ன நான் கேட்டு போறேன் கேக்குறேன். ஏய் என்ன இங்க வா என்ன உனக்கு நீங்க தான் செத்துருச்சுன்றீங்க. ஆமா அப்படியே இருக்கட்டும். அதெல்லாம் வேணாம். செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கனம் கிடக்கும்னு கேட்கிறார் ஒருத்தர் அவருக்கு நீங்க வாங்க தம்பி இங்க வாங்க